அரசியலங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். ஆனால் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் ஒரு சில முக்கியமான செய்திகள் குறித்து பார்ப்போம். கூட்டணிக்கு போகும்போது எங்களுக்கு எதுவுமே வேண்டாங்க, நாங்கள் வெளியே இருந்து தான் ஆதரவு கொடுக்க போகிறோம்னு சொல்லி சொன்ன கட்சிகள் எல்லாமே இப்போ எங்கள் கூட வாங்க, உங்களுக்குலாம் அமைச்சர் பதவி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் முடிவு எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கதை? அதான் நீங்கள் சொன்னீங்களே ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்கன்னு. அது என்னென்னா, அடியாக அடித்தா அம்மியும் நகரும். அது மாதிரி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கல்லே தேயும் போது எங்கள் அண்ணன் மனசு கொஞ்சம் தேயாதா, அதற்கான வேலையை அண்ணன் ஆதவர்ஜனா பண்ணிக்கிறதா பேசிக்கிறாங்க. அவருடைய வார்த்தைகளில், அவருடைய கமிட்மெண்ட்டுகளில், அவர் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவாதங்களில் எல்லாமே அவங்க வந்து திருப்தி அடைஞ்சு, சரி ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னாங்க. அப்புறம் வெளியிலேருந்து எடுத்து வெளியே மட்டும் தூக்கிட்டு இருந்து ஆதரவு, அப்புறம் இருந்த தூக்கிட்டு ஆதரவு, அப்புறம் அதான் ஆதரவு கொடுத்துட்டோம்னா அப்புறம் என்ன அதை எழுதிக்கிட்டு அழி எல்லாத்தையும் அப்படின்னு ஒன்றுக்குள்ள ஒன்றா மிங்கிளாக போகிறாங்க. அமைச்சரவையில் இடம் கேட்டுக்கிறதாகவும் அதில் வந்து அண்ணன் திரு வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க போகிறதாகவும் ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. அண்ணன் வன்னியரசு அவர்கள் அமைச்சராகிறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த மக்கள்லேருந்து ஒரு பிரதிநிதியாக அவர் வந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டிருப்பார். அதே மாதிரி அண்ணன் திருமா அவர்களும் அந்த மக்களுக்காக கடைசி வரைக்கும் நிற்கிறவர், உறுதியாக நிற்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு கட்சியிலேருந்து அண்ணன் அவர்கள் அமைச்சராகிறது நம்ம சந்தோஷம்தான். ஆனால் என்னென்னா, அவங்களை எதிர்த்து தானேங்க நீங்கள் வேலை பார்த்தீங்க, அதுதானே நெருடலாக இருக்குது, ஒரு சிங்க் ஆக மாட்டேங்குது. இல்லை உங்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்ச எல்லாமே தாவேகா வேட்பாளர் தோக்கடிச்சு தான். உங்களுக்கு ஓட்டு போட்டது யார்? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க அத்தனை பேருமே திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. எதுக்காக ஓட்டு போட்டாங்க? நீங்கள் எல்லாம் எம்எல்ஏவாகி ஐயா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் முதலமைச்சராக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ ஓட்டு போட்ட மக்களோட எண்ணத்தை பொய்யாக்கி நீங்கள் அப்படியே உங்களுக்கு எதிர் அணியில் இருந்த எதிராக நின்றுக்கூடிய தாவேக்காவுக்கு போயிட்டு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க. சரி, ஏதோ கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அதற்காக நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இப்போ அமைச்சரவைக்குள்ளேயே போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களால் கேள்வியை கேட்க முடியாதேனே. ரொம்ப ரெண்டு பேரும் பாண்டிங் அதிகமாயிரும், உங்களால் எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. இப்படி போய் சிக்கிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் நமக்கு இருக்குது. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதிமுகலேருந்து ஒரு 25 பேர் வந்துட்டு வாண்டடா வண்டியில் ஏறி நாங்களாம் நீங்கள் என்னங்க சொல்கிறது எதுக்குறேன்னு நாங்கள் சொல்கிறோங்க, நாங்கள் ஆதரிக்கிறோங்க, நாங்கள் வந்து தாவேகாவை ஆதரிக்கிறோம், அவ்வளோதான். அவங்க ஆளுங்கட்சி என்றைக்குமே ஆதரிக்கணும், அனுசரிக்கணும். அப்போ தான் நமக்கும் வாரிய தலைவர், அமைச்சரவை எல்லாம் நமக்கு கிடைக்கும். படிக்காத படத்தில் விவேகம் மிஞ்சிட்டு தனுசு போவார்ல, அதை மாதிரி என்னை மிஞ்சிட்டு என்ன நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நமக்கு முன்னாடி இந்த வண்டி போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா. இப்போ அந்த 25 பேருக்கும் அவங்க வந்த கனவு அதுதான், அமைச்சராகணும், இல்லைன்னா ஒரு வாரிய தலைவர் ஆகணும், நம்ம கூட இருக்கவங்களெல்லாம் செட்டில் பண்ணி அதிகாரத்திலே இருக்கணும். அது அந்த அதிகாரத்திலே, ஏன்னா அவங்ககிட்ட இல்லாத காசு பணம் கிடையாது, அதை வச்சு என்ன வேணாலும் வாங்கலாம். ஆனால் அதிகாரத்தை வாங்க முடியாதுல்ல, அது இருக்கிறதுல பெரிய போதை. அந்த அதிகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு 25 பேர் வந்தாங்க. அவங்க வந்தோன்னே இவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த ஜீன்ஸ் படத்தில் நாச்சியப்பன் அம்மையப்பன் கேரக்டர் வரும், நாசர் வருவார், அதில் அம்மையப்பனோட மனைவியாக ராதிகா நடிச்சிருப்பாங்க. அவங்க எந்த நேரம் ஒரு தாலியை பிடிச்சிட்டே நிற்பாங்க. நீ போனீன்னா ஒரு அடி எடுத்து வச்சின்னா அத்துட்டு போயிடுவேன், தாலியை அத்துட்டு போயிடுவேன். அந்த மாதிரி அங்கேருந்து என்ன சொல்லிட்டாங்க, அவங்க இந்த பக்கத்து வராங்க பாரு, அவங்க வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிறானுங்க, பாஜகவோட ஆளுங்க, அவங்கள இங்கே உள்ள விட்டினா நான் அத்துக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு அவங்க நின்றுட்டாங்க. இவர் பார்த்தாரு, நமக்கு முதல்ல வண்டியில் ஏறினது காங்கிரஸ் தான், நமக்காக ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ், அதை நம்பி அடுத்து கம்யூனிஸ்ட் வந்தாங்க, கம்யூனிஸ்டுக்கு அப்புறம் விசிகா வந்தாங்க, இவங்கள நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளை நம்பி வந்தவங்க இல்லையா, நமக்காக முதல்ல வந்தவங்க இல்லையா, அவங்கள விட்டுட்டு இவங்கள போய் ஆதரிக்கலாமா அப்படின்னு இவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த 25 பேருக்கும் அவங்க ஆதரவுலாம் ஓகே வச்சுக்கிறேன், நான் உங்கள் ஆதரவு லெட்டர்லாம் பத்திரமா இருக்கு, அமைச்சரவையெல்லாம் கேட்டுறாதீங்க, அமைச்சரவையெல்லாம் கிடையாது சொல்லிட்டார். அமைச்சரவையில் இடம் கிடையாது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சோடனே இப்போ இந்த பக்கம் என்னன்னா, இந்த கப்பலில் வேலைன்னு கவுண்டமணி போவார்ல, ஒருத்தர் கூட்டு போனாங்க கப்பல், சட்டை பேண்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, யாருமே நீ எடப்பாடி எங்கள் பேச்சையே கேட்க மாட்டேங்கிற, எல்லாத்தையும் போங்கிற, யாரையுமே வான்னு சொல்ல மாட்டேங்கிற, பொதுச்செயலாளர் நாங்கள் தூக்குறோம், நீ எதாக இருந்தாலும் எங்கள் ஆஃபீஸ் வந்து பாரு அப்படின்ட்டு வேகமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் அப்படியே தூக்கிக்கிட்டு எடப்பாடி ஐயாக்கிட்டே போகிறதா, இல்லை கடலில் இறங்கி இந்த கப்பலை தள்ளுறதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் விசிகாவுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க போகிறாங்க. காங்கிரஸுக்கு ஏற்கனவே 2 சொல்லியாச்சு. ஏன்னா அதை வந்து அண்ணன் மாணிக் தாக்கூர் அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், எங்களுக்கு 2 இடம் நிறைய சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு 2 2 பாட்டு பாடிட்டு இருக்கிறார் அவர் எல்லா பக்கட்டும். இதை போய் மற்றவங்க தாவே கலப்பி கேட்கும்போது அமைச்சர் கீர்த்தனா அவங்கள்ட்ட போய் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்படி அவரே சொல்லிட்டாரா,
அவர் சொல்லியிருப்பாருன்னா அப்போ உறுதியாக தான் ஒரே இருக்கும். ஊருக்காரங்க எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு அவங்க ஒதுங்கிட்டாங்க. அப்போ இங்கே 2 கொடுக்குறாங்க, இங்கே விசிகாக்கு 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு. 60 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த முறை இப்போதான் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்க. ஆமாம், அது ஒரு துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலை தமிழகத்துக்கு வரப்போகுது. ஏன்னா இந்த 60 வருஷமாக காங்கிரஸை அப்படியே ஓரங்கட்டி நவுத்தி வச்சுருந்தோம். அதுலேயும் இந்த 15-16 ஆண்டா 2009க்கு அப்புறம் காங்கிரஸ்னு ஒருத்தர் வெளியில் வந்து சொல்லிக்கிறதுக்கே கொஞ்சம் கூனி குறுகணும். ஏன்னா தமிழர்களை படுகொலை செஞ்ச கட்சி, படுகொலை செய்வதற்கு துணை நின்ற கட்சி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ஏற்கனவே இந்திய திணிச்ச கட்சின்னு ஒன்று இருந்தது, தமிழை அழிச்ச கட்சின்ட்டு. இப்போ தமிழர்களை அழிச்ச கட்சி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அப்ப காங்கிரஸ்னு பேரை சொல்றதுக்கே சங்கட்டப்பட்ட ஒரு காலத்தை இந்த 16 வருஷமா உருவாக்கி வச்சிருந்தோம். அப்படி உருவாக்கி வச்சிருந்த இடத்துல இன்னைக்கு 2 அமைச்சர்கள் வராங்க அப்படிங்கிறது அண்ணன் சொன்ன மாதிரி தான். நீ பண்ணுங்க ராசா, வேடிக்கை பார்க்குறோம். அதுமாதிரி இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு அமைச்சரவையில் நான் இடம் தரோம், நீங்கள் யோசிக்கணும்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லி இல்லை, அவங்களும் வந்துருவாங்க. ஏன்னா அண்ணன் ஆதவ் அவர்கள் வந்து சரியாக கரைக்கக்கூடியவர். அதாவது இந்த பழம் பழுத்துருச்சு அப்படின்னு இருப்பாங்களா, இந்த பழுத்ததுக்கு காரணம் அண்ணன் வந்து சுற்றிலும் கற்களையெல்லாம் அடுக்கி வச்சு புகைமூட்டம் போட்டு எல்லா வேலையும் பண்ணி பழுக்க வச்சுட்டாரு. விட்டமின் எம்மெல்லாம் கொடுத்ததாக எல்லாம். ஆமாம், விட்டமின் இதெல்லாமே கொடுத்தாதானே ஒரு பழம் நன்றாக கனிந்து உருவாகும். அப்போ காய் கனிஞ்சிருச்சு, பழம் பழுத்துருச்சு. இவங்களுக்குலாம் அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டிய தேவைன்னு இருக்கு. கூப்பிட்டு கொடுக்குறாங்களா? இல்லை, அமைச்சரவையில் இடம் கொடுக்காம அவங்க வெளியில் நின்று ஆதரவு கொடுக்குற வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க. எப்போனாலும் அறுத்துட்டு எந்த நேரம் வேணாலும் அறுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அவங்கள கூப்பிட்டு வாங்க, உனக்கு இல்லாத அமைச்சரவையா, நம்மளை நம்பியும் வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு நான் அமைச்சரவை கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு அமைச்சரவை கொடுக்குறதெல்லாம் என்னன்னா லாக் பண்ணி வைக்கிறாங்க. நீ எங்க வெளில போற, வா கேட்டுக்குள்ள வா அப்படின்னு எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிற காரணம் அமைச்சரவையில் உட்காந்துக்கு அப்புறம் அப்படி ஓட முடியாது. ஏன்னா ஒன்ஸ் அந்த பதவிக்குள்ள வந்த யாருமே இப்போ நாளைக்கே ஐயுஎம்எல்ஏ ஆகட்டும், இல்லை இங்கே விசிகே ஆகட்டும், யாரோ ஒருத்தர் அமைச்சரை கொடுத்துறாங்க, நாளைக்கே முறுக்கிட்டு இல்லை நம்ம வந்து ஆதரவு விலகிக்கலாம், நீ அமைச்சரவையிலேருந்து வெளியில் வந்துருப்பா அப்படின்னா போன ஒரு அமைச்சரை கேன்சல் பண்ணிட்டு வருவாங்க, அமைச்சர் ராஜினாமா யாருமே நீ அப்படின்னு. இப்போ எடப்பாடி ஐயாக்கு நடக்குதுல்ல, அது அடுத்து அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால இது வந்து திரு விஜய் அவர்கள் நல்ல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா ஸ்கெட்ச் போட்டு, திமுக கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, கேட்காமே கொடுக்குறாங்க, ஸ்கெட்ச் போட்டு அழகா, அதுதான் ஒரு விஷயத்த கேட்காமையே கொடுக்குறாங்க அப்படின்னா யோசிக்கணும்ல. அது இப்போ எதுவும் யோசிக்க மாட்டாங்க. நமக்கு கிடைக்குதா, கிடைச்சிருச்சு, ஓகே, கிடைச்ச வரைக்கும் லாபம். அதுதான் இப்போ நடந்திருக்கு. நாளை சாயங்காலத்துக்கு அப்புறம் பதில் சொல்றேன்னு இருக்காங்க. நாளை அமைச்சர் விரிவாக்கம், நாளைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கு. அதற்குள்ளர இந்த உடன்பாடுகள்லாம் ஏற்பட்டுரும், அதுக்குள்ள இந்த சோஃபாவெல்லாம் வந்து சரிவர போய் உட்காந்துரும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அப்போ சோஃபாலாம் போயிடுச்சுன்னா இமிடியேட்டா அவங்க வந்து உட்கார வேண்டியது அமைச்சரா. அதுதான் நடக்க போகுது. ஆனால் அடுத்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தின்னு நம்ம வந்து என்னதான் பார்த்தாலும் பள்ளி கல்விக்கூட பக்கத்தில் இருக்கிற பார்கள் டாஸ்மார்க்லாம் மூட சொல்லியிருக்காங்க. இல்லை, அது என்னன்னா ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் சொல்லுவாங்க, லேர்ன் டு பெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக் அப்படின்னு. ஒரு இடை தடைங்க வருதுன்னா அதிலேயே நின்றாத, வளைஞ்சு வேற மாதிரி ஒரு ரூட் எடுத்து போ. பிளான் ஏ இல்லைன்னா என்ன பிளான் பி. என்ன டாஸ்மாக் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, கோல்டன் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிப்பாளையத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் வந்து ஏற்கனவே அங்கே தான் நடந்துட்டு இருக்குது. அது ஏதோ அனுமதி பெறாத கட்டடம்னு சொல்றாங்க. ஆனால் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளோட பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, பள்ளியை மூடுறதுக்காக அதிகாரிகள் வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னுமே 50க்கும் மேற்பட்ட பெற்றோர் அங்கே ஒடியாந்துட்டாங்க. ஏன்னா அது சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா கூலி வேலை பார்க்கக்கூடிய பகுதி, மக்கள் வாழக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஏன்னா அந்த பள்ளிப்பாளையம் பக்கத்தில் பார்த்தோம்னா பள்ளிப்பாளையம், வெப்படை, இந்த சுற்றிலும் பார்த்தோம்னா நெசவாளர்கள் அதிகமாக இருக்காங்க. தினசரி இந்த நெசவு கூலிக்கு போகிறவங்க தான் அதிகம். அப்போ அந்த இடத்துல ஒரு நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் இருக்குது. அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்து ஓனரும் அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஓனர் 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளைக்கு தான் நம்ம ஸ்கூலுக்கு வாடகை விட்டே வாங்குறது, நம்ம FL2க்கு போவோம். FL2 தெரியுங்களா? FL2 தனியார் பார். பள்ளியிலேருந்து பார், சாதாரண பார் இல்லை, சாதாரண பார் வச்சிருக்கிறவனே இன்னைக்கு வந்து ஸ்கார்பியோவில் போயிட்டு இருக்கான். அப்போ FL2 வச்சுக்கலாம் எப்படி? ஏன்னா இப்போ சாதாரண பாரில் என்ன இருக்கும், உள்ளே போனோம்னா அதாவது நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சாட்டையோட வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், ஒரு டம்ளரோட விலை ஒரு 30 பைசா வரும் அடக்க விலை. ஆனால் அந்த டம்ளர் வந்து டாஸ்மாகில் விற்கிற விலை வந்து 10 ரூபா. அதே மாதிரி ஒரு தண்ணி பாட்டிலோட ஹோல்சேல் பிரைஸுங்கிறது 12 ரூபா தான். ஆனால் டாஸ்மாகில் விற்கிற விலை 30 ரூபா. ஒரு ஆம்லேட், ஒரு முட்டை, முட்டுக்காண்டு வெங்காயம், முட்டுக்காண்டு பச்சை மிளகாய், முட்டுக்காண்டு உப்பு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து விலை வச்சோம்னா ஒரு 7 ரூபா வரும். ஆனால் ஒரு ஆம்லேட்டு டாஸ்மாகில் 40 ரூபா. அப்போ எல்லாத்தோட வருமானத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நார்மல் டாஸ்மாக் டபுளாக இருக்குது. எல்லாமே டபுள் இல்லை, ட்ரிபிள், இன்னும் 4 மடங்கு 5 மடங்கு வச்சுக்கலாம். அப்போ இது எல்லாமே நார்மல் டாஸ்மாக்ல. இந்த சைடு FL2 எப்படி தெரியுமா, அப்படியே பெரிய ராஜ அலங்காரம்லாம் சீரியல் லைட்லாம் போட்டுக்கும். என்னடா பண்ணுறாங்கன்னு விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, இல்லைங்க உள்ளே போயிட்டா
அவன் ஏதாவது ஒரு பீர் கீரை குடிக்கலான்னு போவான். ஆனால் அப்படியெல்லாம் மனசு விட்டு வர முடியாதான். அங்கே வந்து மொத்தமாக உன் பர்ஸை அவுத்துட்டு தான் நீ வரணும். என்னன்னா அங்கே வந்து எல்லா விதமான வெளிநாட்டு சாராயங்களும் வெளிநாட்டு மதுபானமும் வச்சுட்டு, அதாவது நண்டு காடை கௌதாரி எல்லாத்தையும் அங்கே வச்சு அது ஒரு ராஜ கம்பீரத்தோட குடிக்கிற மாதிரி இடம். அப்போ அங்கே வரக்கூடிய வருமானம் ரொம்ப அதிகம். அதனால தான் இந்த FL2 லைசன்ஸை கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த இடத்தோட ஓனர் வந்து அதை வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டார். அது இல்லாமல் இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு டாஸ்மாகும் இருக்கான். அப்போ காலி பண்ணுனா இந்த டாஸ்மாகையும் காலி பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு FL2 லைசன்ஸும் தர மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்கூலை மாற்றிடுவோம். ஸ்கூலை மாற்றுறதுக்கு போய் அதிகாரிகள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதிகாரி உடனே காலையில் வண்டி எடுத்து வந்துட்டாரான். என்னது இது, உடனே ஸ்கூலை மாற்றுங்க. நினச்ச உடனே ஸ்கூலை மாற்ற முடியுமா? அந்த குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களோட அடுத்த கல்வி இருக்குது. அப்போ அந்த கட்டடத்தோட ஓனர் சொல்கிறாரு, எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் வந்து கல்வியாண்டு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ ஜூன் 1 பள்ளி தொடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதற்கான திட்டமிடல் வேலைகள்லாம் தனியார் பள்ளிகள்லாம் 2 மாதம் முன்னாடியே தொடங்கிடுவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கான பாடத்திட்டம் என்னென்ன சிலபஸ் நம்ம எடுக்க போகிறோம், அந்த லெசன் பிளான்னு சொல்லுவாங்க, அதை எழுதுறதாகட்டும், புத்தகங்களை எடுத்து வைக்கிறதாகட்டும், எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். இப்போ வந்த உடனே கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கான முழு திட்டம் வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலில் திடீர்னு காலி பண்ணு அப்படின்னு அவங்க எங்கே போவாங்க? அப்போ அவர் வந்து ஒரு அவகாசம் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து ஒரு 8 மாதத்தில் நான் வேறு ஒரு கட்டடத்தை கட்டி நான் அங்கே போய்க்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த சிக்கல் நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்கிறது நம்ம, அதாவது டாஸ்மாகில் போய் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு வீடியோ எடுத்து இவங்க தான் போடுறாங்க. அப்போ என்ன நடக்குது? மக்களுக்கு இவங்க மூலியமாக தான் தெரிய வந்துச்சு, ஆட்சி மாறியும் இன்னமும் இந்த 10 ரூபா வாங்குறது நிற்கலை அப்படிங்கிறது. அடுத்து என்ன பண்ணாங்க? சேலத்தில் ஒரு டாஸ்மாக் தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டாடிட்டு லைக்ஸ் போட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த நாளே வருது, அதே இடத்துல FL2 பார் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்கூலை காலி பண்ண சொல்கிறாங்க. பார் வரப்போகுது, பார் இருக்குது, டாஸ்மாக் இருக்குது பக்கத்தில், இங்கே பார் வரப்போகுது, நீ ஸ்கூலை காலி பண்ணு, உன்னைய வச்சு என்னையை அடிச்சிருவான், நீ முதல்ல கிளம்பு அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன மாதிரியான போக்கில் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு? இதையெல்லாம் இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இல்லை, பார் பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருந்தால் பாரை வந்து காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தை காலி பண்ணிட்டா பாருக்கு பிரச்சனை கிடையாதுல்ல. அதுதான் இவங்க வந்து பிளான் ஏ இல்லைன்னா பிளான் பி. பள்ளிக்கூடம் இல்லாத கோயில் இல்லாத இடத்துல கண்டுபிடிக்க தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லை. நீங்க தான் சொல்லியிருந்தீங்க கோயிலை கட்டி வச்சுட்டு பாரெல்லாம் மூடிடலாம்னு சொன்னீங்க. ஆமா, கோவில நான் ஸ்கூலே மூடிட்டு. அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நீங்க பாருங்களேன். இப்போ என்னுடைய விருகம்பாக்கம் தொகுதியில் எடுத்துட்டோம்னா அருணாச்சல ரோட்ல, அந்த அருணாச்சல ரோட்ல இருக்கக்கூடிய அந்த VIP பார் இருக்கு, டாஸ்மாக் இருக்கு. அதுக்கு வெளியிலேயே ஒரு கோயில் இருக்கு, ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்கு. அங்கிருந்து 300 மீட்டர் தூரத்தில் வரசக்தி விநாயகர் கோயில் இருக்கு. இதே மாதிரி தான் MGR டாஸ்மாக்ல இல்லை, அதே ரோட்ல நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அப்போ நீங்க வந்து ஒரு கல்வி நிலையமோ இல்லை பள்ளிக்கூடமோ கல்லூரியோ இல்லை வழிபாட்டு தலமோ இல்லாத இடம்னு தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது. ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு வேப்ப மரத்துக்கு அந்த இடத்துல மஞ்சள் துணியை சுற்றி வச்சு சந்தனம் போட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுவும் வழிபாட்டு தலம் தானே. எங்கள் அம்மா வேப்பலைக்காரியை நாங்கள் சாமி கும்பிடக்கூடாதா அப்படின்னு நம்ம சண்டை போடணும். அப்போ எங்கெங்கெல்லாம் டாஸ்மாக் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்குன்னு பாருங்கள். அந்த கோயிலேருந்து அந்த டாஸ்மாக் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பாருங்கள். அங்கே போடுங்க போராட்டத்தை. அதை தான் நம்ம சொல்லணும். ஆனால் அடுத்ததாக வந்து இது ரியல் ஆட்சி கிடையாது, ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருந்தார். அதை நிரூபிக்கிற மாதிரி வந்து முதலமைச்சர் அறையில் ஒரு அதிகாரி ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டிருக்காரு. எங்கே திரும்பினாலும் ரீல்ஸாக இருக்குது. அது என்னன்னா, நேற்றைய தினம் முதலமைச்சரோட அறையில் அவர் ஏதோ கோப்புகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒரு பெண் அதிகாரி வந்து அவர்கிட்ட விலக்கி சொல்லிட்டு இருக்காங்க என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் அதிகாரி மாதிரி ஒருத்தர் வந்து செல்ஃபி வீடியோ எடுக்கிறார். இது வந்து முதலமைச்சருக்கே பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா அவர் எல்லா ஆடியோ லான்ச்லேயும் செல்ஃபி எடுப்பார். முதலமைச்சராக பதவியேற்ற உடனே ஒரு செல்ஃபி எடுத்தார். அப்போ அவரை மாதிரி இவர் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே சுற்றி காட்டுறாரு. இங்கே பாருங்க இதான் சிஎம் அப்படின்னு இப்படி காட்டுறாரு சுற்றிலும். அப்போ இந்த ஒரு வீடியோ வந்து வைரலாக பரவுது. என்னடா ஒரு அதிகாரி வந்து சிஎம்மோட அறையில் உட்காந்துக்கிட்டு ஒரு முதலமைச்சர் உட்காந்துருக்கிறாரு, செல்ஃபி வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னு வேகமாக பரவணுச்சு. இது ஒரு அதிகாரி, அவர் தான் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதற்கப்புறமா எல்லாருமே வந்து விசாரிச்சு சொல்கிறாங்க இவர் அதிகாரி கிடையாது. அவர் யாருன்னா தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்போட தலைவர் திரு சிம்மச்சந்திரன் அவர்கள். அவங்க வந்து அவங்களோட கோரிக்கையெல்லாம் சொல்றதுக்காக போய் பார்த்துருக்குறாங்க முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை. அப்போ பார்க்கும்போது அவர் அந்த கோரிக்கையெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவர் ஒரு ஆர்வம் மிகுதியில், அது அந்த பக்கம் போனாவே ரீல்ஸ் எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் இதெல்லாம் வந்துடும் யாராக இருந்தாலும். ஏன்னா இப்போ ஐயா சிம்மச்சந்திரன் அவர்களுக்கு ஒன்றும் 20-15 வயதெல்லாம் கிடையாது, அவர் கொஞ்சம் வயதானவர். அவரே சொல்றாரு 30 ஆண்டு காலமா பல முதலமைச்சர். அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ 30 ஆண்டு காலம் சமூக பொது வாழ்க்கையில் இருக்கிறாருன்னா அப்போ அவர் ஒரு 60 வயசுக்கிட்ட நெருக்கி இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கே வீடியோ எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும்னு தோணுதுன்னா அங்கே போயிட்டு அந்த வைப் வந்துடும். செல்ஃபி போடணும், ரீல்ஸ் போடணும், லைக்ஸ் போடணும் அப்படிங்கிறது ப்ரோ வைப் பண்ணுங்க ப்ரோ. அந்த அந்த இடத்த மிதிச்சிட்டாவே அப்படி ஆயிரும். அப்போ
அவர் வந்து அந்த வீடியோ எடுத்துக்கிறார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு நாங்கள் வீடியோ எடுத்தோம். அவங்க தரப்பில் முதலமைச்சர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க வந்து மாற்றுத்திறனாளி சங்கத்திலேருந்து வந்திருக்கிறாங்க, அப்போ அவங்க வீடியோ எடுக்கட்டும், அவங்க மனசு புண்பட வேணான்னு அவர் தான் அனுமதிச்சாரு. அனுமதிச்சிருந்தாருன்னா அப்படி ஒரு வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோவை பார்த்துருப்பார். இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கணுமான்னு கேட்டால் அந்த செல்ஃபியை பார்ப்போம்ல, இல்லை செல்ஃபியில் வீடியோ எடுக்க போறேன்னு சொன்னால் செல்ஃபியை பார்ப்போம்ல. ஏன்னா இவர் முதலமைச்சராக பதவியேற்ற ராகுல் காந்தி எல்லாருமே வந்து அந்த வீடியோவைன்னு பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் பார்ப்போம் தானே. அவர் பார்க்கவே இல்லையா முதலமைச்சர், பார்க்காம அவர் கோப்புகளில் படிச்சுட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. அப்போ இது அவருக்கு தெரியாம தானே எடுத்துருக்கணும். தெரிஞ்சு எடுத்திருந்தா நீங்கள் அவரை அலட்சியப்படுத்துனீங்களா, உதாசீனப்படுத்துனீங்களா? அப்போ தெரியாமல் எடுத்திருந்திருக்கு. அப்படி ஒரு வீடியோவை எடுக்கலாமா? தெரிஞ்சு எடுத்தாரோ தெரியாமல் எடுத்தாரோ, அது இருக்கக்கூடிய முதலமைச்சரோட அறை. முதலமைச்சரோட அறைக்குள்ள சாமானியன் அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது. போய் ஒரு வீடியோவும் எடுக்கிறாரு அப்படின்னா அட்லீஸ்ட் அது ஆடியோ இல்லாமல் அவர் எடுத்துக்கிறாருன்னு செக் பண்ணியிருக்கணும். முதலமைச்சர் பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அது எப்படி அலோவ் பண்ணாங்க? அப்போ யார் வேணாலும் வரலாம். ஏன்னா இப்போ பாருங்க, தலைமைச் செயலகத்தில் துணை சபாநாயகரோட இருக்கையில் போய் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ. ஒருவேளை முதல்வருக்கு அது தெரியல அப்படின்னா அங்கே இருக்கிற அதிகாரிகள் தெரிஞ்சு. அதை தான் நான் கேட்குறேன், பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்திருப்பாங்களா? ஏன்னா இது வீடியோ பிரச்சனை இல்லை, இதில் ஒன்றும் பெரிய சிக்கலாக வந்துட போகிறதில்ல. ஆனால் அதில் ஆடியோ வருதுல்ல, இதே மாதிரி நாளைக்கு ஒருத்தர் வரும்போது அந்த ஒரு வீடியோ எடுக்கும்போது அங்கே முக்கியமான கோப்புகளை பற்றி பேசுகிறாங்க. முதலமைச்சருக்குன்னு சில ரகசியங்கள் இருக்கும். அவர் ஒரு அதிகாரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவங்க திட்டங்களை பற்றி உரையாடுவாங்க. அதை எப்படி வெளியில் கொண்டு வரலாம்? அப்போ இது வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு ரீல்ஸாக மோகத்தில் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிக்கல் வந்திருக்கு. இன்றைக்கு சோஷியல் மீடியா பார்த்தோம்னா ஒரு டாக்டர் உடையில் ஒரு பெண்மணி போயிட்டு சங்கரங்கோயில் அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்கிறாங்க. அந்த பெண்மணி யார் அப்படின்னு வைரலாக ஓடிட்டு இருந்துச்சு. இந்த பெண்மணி யார், இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது விஷயமா பார்க்கும்போது சங்கரங்கோயில் பக்கத்தில் அச்சம்பட்டிங்கிற இடத்துல போன வாரம் ஒரு வடமாநில தொழிலாளி ஒருத்தர் வந்து வேலை செய்வோம், அவரோட உடல் உறுப்பு வந்து வெட்டப்பட்டுருது. உடல் உறுப்பு வெட்டப்பட்டுச்சுன்னா அது உடனே ஐஸ் பேக்கில் வச்சு அதை முற்றிலும் கவர் பண்ணி அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகணும். அந்த உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை செய்வாங்க இல்லையா, ரெண்டையும் ஒன்றா ஒட்டுறதுக்கு. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அது சரியான முறையில் பேக் பண்ணி போகல, அதனால் அவருக்கு அதை வந்து ஒட்ட முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இவங்க கிளம்பிட்டாங்க. யார்? தாவேக்காலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் தாவேக்காலிருந்து அவங்களுடைய மருத்துவ அணி கிளம்பியிருக்கு. டிவிகேயோட மருத்துவ அணி கிளம்பி நாங்கள் வந்து மருத்துவமனையை ஆய்வு செய்ய போகிறோம். ஏன்னா இப்போ ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏலாம் புட போட்டுட்டு மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ தூத்துக்குடியில் எம்எல்ஏ திரு ஸ்ரீநாத் அவர்கள் ஆய்வுக்கு போகிறாரு, இங்கே முசிறியில் எம்எல்ஏ திரு விக்னேஷ் அவர்கள் ஆய்வுக்கு போகிறாங்க, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட எம்எல்ஏ திரு ரமேஷ் அவர்களும் ஆய்வுக்கு போகிறாரு. அப்போ மருத்துவமனை எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ எப்படின்னா சென்னையில் வந்து வெள்ளம் வந்துச்சுன்னு வைங்களேன், இருக்கிற பத்திரிகையாளர் எல்லாரும் முதல்ல போகிறது விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜமன்னாருக்கு தான். ஏன்னா அங்கே போனாதான் வெள்ளம் எப்போவுமே இருக்கும். இந்த நேற்று பெஞ்ச மழைக்கும் தண்ணி வந்திருக்கும், இந்த இப்போ சாயந்தரம் பெய்ய போகிற மழைக்கும் வரும். அப்படிப்பட்டது. அதே மாதிரி தான் இவங்களாம் என்ன பிரச்சனை எங்கான்னு தெரியும். அங்கே போனால் நம்ம கண்டென்ட் கிடைக்கும். ஆஸ்பத்திரிக்கு போனால் கண்டிப்பாக கழிவறை மோசமாக இருக்கும். அங்கே வந்து இந்த தள்ளுவண்டி தள்ளுறவங்க எல்லாருமே வந்து காசு கேட்பாங்க, பெட்ஷீட்லாம் வந்து ரொம்ப சுகாதாரம் இல்லாமல் இருக்கும், வரிசையில் மக்கள் உட்காந்துருப்பாங்க, குடிநீர் இருக்காது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதைத்தானே நம்ம சொல்கிறோம், அடிப்படையிலேயே மாற்றணும், அமைப்பையே மொத்தமாக மாற்றணும் அப்படின்னு. இப்படி எதுவுமே இல்லாமல் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இந்த ரீல்ஸ் தான் நடக்கும். இல்லை, ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ கூட அவங்க அலுவல் ரீதியாக போகலாம், அதில் பிரச்சனை கிடையாது. இவங்க போய் தாவேக்காவோட மருத்துவ அணின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சரி, மருத்துவ அணி ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு கட்சியிலேருந்து போயிருக்கிறாங்க, அவங்க டாக்டர் போல அப்படின்னு நினச்சோம்னா அவங்க டாக்டர்லாம் இல்லையா, நர்ஸா. அந்த தாவேக்கா மருத்துவ அணியை சேர்ந்த வாசுதேவி அப்படிங்கிற ஒரு பெண்மணி நர்ஸா பணியாற்றாங்க. டீனெல்லாம் லெஃப்ட் ரைட் வாங்கினாங்களாம், அதைத்தான் நம்ம கேட்குறோம். இப்போ நர்ஸாக இருக்காங்கன்னா அவங்க நம்ம குறைச்சி இட போடலை, அவங்களுக்கும் மருத்துவ அறிவு இருக்கும், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் மருத்துவரையே போய் கேள்வி கேட்கறது அது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ இது என்ன இது நடந்திருக்குன்னா ரீல்ஸ் மோகம். தன்னை ஒரு கோட்டு போட்டுட்டு நான் டிவிகே காரி, என்னைய யார் நான் டிவிகேலேருந்து வந்திருக்கிறேன், என்ன யார் கேட்பா, நாங்கள் ஆளுங்கட்சி மேன், என்ன வேணும் உனக்கு, சிஎம்க்கு ஃபோனை போடவா, வீடியோ கால் போடவா, அப்படி போயிட்டு இருக்குதாங்க. இனிமே அப்போ வக்கீல்லாம் கிளம்பி கோர்ட்டுக்கு போயிடும். அவங்களுக்கு என்னன்னா, நம்ம கூட நின்னவன் நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தான், நம்ம கூட ஒன்றா உட்காந்துருந்தான், ஒன்றா உட்காந்து சாப்பிட்டான், அவன்லாம் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆயிட்டானே, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்களா, அப்போ நம்மளும் எங்கே போடுறது? நான் தான் உனக்கு ஓட்டு கேட்க நடந்து வந்தேன், நீ சொகுசா பகுமானமாக காரில் உட்காந்துருந்தேன், நான் தான் முன்னாடி உனக்காக தெருத்துருவா நடந்து போய் நோட்டீஸ் கொடுத்தது, அப்போ எனக்கு உரிமை இல்லையா போய் ரீல்ஸ் போடுறதுக்கு, நீ மட்டும் தான் லைக்ஸ் வாங்கியா அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க. போய் ரீல்ஸ் போட்டு அது இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. அப்புறம் இனிமேல் வக்கீல்லாம் வந்து நீதிமன்றத்தில் போய் கேட்ட வேண்டியதான். அவங்கெல்லாம் போயிட்டு என்னப்பா இன்னைக்கு என்ன எத்தனை கேஸ் வந்திருக்கு, நான் வழக்கறிஞர் அணிலேருந்து வந்திருக்கிறேன், நீங்க எத்தனை கேஸ் வந்துச்சு, எத்தனை தீர்ப்பு கொடுத்தீங்க, இன்னும் எத்தனை தீர்ப்பு பாக்கி இருக்கு, இப்படி கேட்டாங்கன்னா நாடு வழங்குமா?
அதே மாதிரி போக்குவரத்து துறையில இருந்தா கிளம்பி நீ போயிடும். என்ன பண்ணியிருக்கணும், அங்கே அந்த அரசு மருத்துவமனையில் சரியா இல்லை, செயல்பாடுகள் சரியில்லை, இந்த மாதிரி தாமதப்படுத்தி ஒரு வடமாநில இளைஞருக்கு ஒரு துன்பம் நடந்திருக்கு அப்படின்னா நீ போய் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும்? கலெக்டர் ஆஃபீஸை கம்ப்ளைண்ட் பண்ணணும், மருத்துவ அதிகாரிகிட்ட போய் இல்ல உங்களுடைய சட்டமன்ற இல்லை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய் சொல்லணும். நானே கோட்டை போட்டு நானே டைரெக்டாக களத்தில் இறங்குறேன்டான்னு போனால் இது என்னத்துக்கு போகிறது? அடுத்து எலெக்ஷன்லாம் வருது இல்லைண்ணே, இப்பயே ரீல்ஸ் போட்டா அதாவது இவங்களை பற்றின செய்தியை நீங்களே பேசுறீங்க, அவங்கள பற்றியே பேசுறீங்களா? அவங்களே வீடியோ போட்டு மாட்டிக்கிறாங்கடா. இப்போ கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ திருமதி கனிமொழி சந்தோஷ் அவர்கள் பகுமானமாக ஒரு பண்ணையார்த்தனத்தோட உட்காந்தாங்கல்ல, இது நம்மளா போய் ஃபோட்டோ எடுத்து போட்டோம்? அவங்களே தான் எடுத்து போடுறாங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ திரு ரமேஷ் அவர்கள் அவங்க போயிட்டு எல்லாம் ஆய்வுலாம் செஞ்சுட்டு ஆங்கிலத்திலேயே முழுக்க அப்படியே ஒரு பேட்டி கொடுத்தார் இல்லையா, நம்மளாம் எடுத்து போட்டோம், அவங்க தான் எடுத்து போடுறாங்க. அவர் ஆய்வு உள்ளே போகிறது எல்லாமே அப்படியே பாத்ரூமை போய் க்ளீன் பண்ணுறது யார் போய் எடுத்தா? இவங்க மொபைலில் பூரா பையில ஒரு ஐஃபோனை வாங்கி கொடுத்துட்டாங்க, வீடியோ எடு அப்லோட் பண்ணு கமான் ட்ரூ இட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்களே எடுத்து போட்டு அம்பலப்படுத்திக்கிறாங்க. சோசியல் மீடியாவை திறந்து அதை முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வேற மாதிரி ரீல்ஸ் போட்டுருந்தாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படியே வேற ஒரு அவதாரம் எடுத்துட்டாங்க எல்லாருமே. அப்படியே அதை நம்ம எடுத்து நேரடி இங்கே கொண்டாந்தாவே போதும். வேலை ஒரு தவறுன்னு சொல்கிறோம், அதை ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? அவங்கள ஏன் சொல்கிறீங்க? தவறுன்னு சொல்லக்கூடாதையா? நீ தப்பு செஞ்சிருக்க, நீ தப்பை சொல்லி அதை கண்டித்து அதை சரிப்படுத்துறது தானே எங்களோட கடமை, அதை சரிப்படுத்திக்கிறது தானே உன்னுடைய கடமை. அப்போ என்ன நடக்குது இங்கே? அதுதான் அது தானாக அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க தினமும். ஆனால் அடுத்ததாக இன்று காலை 9:30க்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்தலான முடிவுகள்லாம் வெளியாயிருக்கு. முடிவுகள் பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருக்குது? அதாவது போன வாரம் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள்லாம் ஆளுநர் வெளியிட்டார். ஏன்னா அந்த அரசு அமைக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்துச்சு, இழுபறி இருந்துட்டுச்சுங்கிறதுனால அவரே ரிலீஸ் பண்ணி விட்டார். இன்னைக்கு 10ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்டார். 9 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியிருக்கிறாங்க. இதில் வந்திருக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 91.86% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது பத்தாது, இன்னும் அதிகப்படுத்தணும். அடுத்ததாக அரசு உதவி பெறும் பள்ளிகள், அதாவது தனியாராக இருப்பாங்க, அரசு அண்டர்டேக்கிங்கில் இருக்கும் இல்லையா, அரசு உதவி பெறும் பள்ளிகள், இதில் படித்தவங்க 94.34% தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. முத்தாய்ப்பா தனியார் பள்ளிகள், இன்னைக்கு வரைக்கும் நம்மளாம் சொல்கிறோம் இல்லையா, அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் தரமாக இருக்குது, மக்கள் ஏன் தனியார் பள்ளிகளை தேடி போகிறாங்க, செலவு அதிகமானாலும் ஏன் தனியார் பள்ளிகளில் கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா காரணம் இதுதான். தனியார் பள்ளியில் 98.14% தேர்ச்சி விகிதம் வந்துருக்கு. அப்போ அரசு பள்ளி 91, இது 98. அப்போ எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து எல்லா முறையும் ஒரு தேர்வு முடிவு வந்துச்சுனாவே விருதுநகர் மாவட்டம் முன்னிலையில் இருக்குது, விருதுநகர் மாவட்ட மாணவர்கள் முன்னிலையில் வந்தாங்க அப்படின்னு வரும், இல்லைன்னா கன்னியாகுமரி மாணவர்கள் வரும். ஆனால் இந்த முறை எங்கள் புதுக்கோட்டை மண்ணை சேர்ந்த மக்கள் அடிச்சிட்டாங்க. புதுக்கோட்டை மாணவர்களோட தேர்ச்சி விகிதம் தான் அதிகம், 97.57% புதுக்கோட்டை மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் 2ஆம் இடம் பிடிக்குது, 3வது இடமா தஞ்சாவூரும், 4வது இடம் திருச்சியும், 5வது இடம் கன்னியாகுமரிக்கும் கிடச்சிருக்கு தேர்ச்சி விகிதத்தில். அதே மாதிரி 10ஆம் வகுப்பில் அதிக தேர்ச்சி விகிதம் எந்த பாடத்திட்டத்துக்கு கிடச்சிருக்கு, எந்த பாடத்துக்குன்னா ஆங்கிலத்துக்கு. அதாவது நம்ம மாணவர்கள் ஆங்கிலத்தில் நல்லா வலுவாக இருக்கிறாங்க, இவங்க தெரியாமல் தான் இந்தியை கொண்டாந்து திணிக்கிறாங்க, அமைச்சர்லாம் உட்காந்து ஹிந்தியில் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் போய் சேரும். பேட்டி எடுக்கிறது எல்லாமே இங்கிலீஷ் சேனல், ஆனால் ஏன் ஹிந்தியில் பேசுகிறாங்க? அதுதான் தன்னை பெரிய மேதாவின்னு காட்டிக்கிருக்காங்க. இங்கே நம்ம பிள்ளைங்க பாரு 99.44% ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்போ ஆங்கில புலமை எல்லாத்துக்கும் இருக்குது, இங்கே கொண்டாந்து இந்தியை திணிக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் பாடத்தில் 98.43%, 100க்கு 100% எல்லாரும் தமிழில் தேர்ச்சி பெறணும். அது தமிழருக்கான தமிழாய்ந்த ஒரு அரசு வரும்போது தான் இது நடக்கும். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா 97.93% சமூக அறிவியல். அப்போ சமூகம் சார்ந்த பார்வை நம்ம மாணவர்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்து அறிவியலில் இருக்கிறாங்க, அறிவியலுக்கு அடுத்து கணிதத்துலேயும் நல்ல ஒரு தேர்ச்சி கிடச்சிருக்கிறாங்க. அடுத்து 100க்கு 100 அதிகமாக எதில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியலில் எடுத்திருக்காங்க. அறிவியலில் 10,476 மாணவர்களும், சமூக அறிவியலில் 3,336 மாணவர்களும், கணிதத்தில் 3,194 மாணவர்கள் இருக்கிறாங்க. தமிழில் மிக குறைஞ்ச எண்ணிக்கையாக 34 பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறாங்க. இது இன்னமும் அதிகப்படுத்தணும், அதுதான் நம்மளுடைய ஆசை. ஏன்னா நம்மளுடைய மொழி, நம்ம மொழியில் நாம தான் புலமையாக இருக்கணும், அதுக்கு அடுத்து தான் மற்ற மொழியெல்லாம் இருக்கணும். ஆங்கிலம் இருக்கலாம், இன்றைக்கி இவ்வளவு 98% மேலே தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஆங்கிலத்தில். அதே மாதிரி தமிழையும் நம்ம மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தை கொடுக்கணும். அப்போ தமிழ் ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அரசு பள்ளியாகட்டும் தனியார் பள்ளியாகட்டும், தமிழ் ஆசிரியர்கள் முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் மாணவர்கள் தமிழில் புலமை வாய்ந்தவர்களாக வர முடியும்.
பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் அரசியல் தினமும் நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை